ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PVCL Vlogs. நான் உங்கள் பிரமிளா லோகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா மட்டன் கிரேவி. ஸோ இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மசாலா நான் வீட்லேயே செய்ய போகிற ஹோம்மேட் மசாலா தான். ஸோ இந்த மசாலாவுக்கு என்னென்ன வேணும்னா ஒரு 5-6 வரமிளகா, ஒரு 2 ஸ்பூனு தனியா, ஒரு 6 கிராம்பு, ஒரு 2 பெரிய சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. இதுதான் ஹோம்மேட் மசாலா மட்டன் கிரேவிக்கு. ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்மெல் வரும்போதே தெரிஞ்சிடும் அது ரோஸ்ட் ஆயிருக்குன்ட்டு. அப்போது நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் கசகசாவும் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது ட்ரை ரோஸ்ட் போதும். ரொம்ப நேரம்லாம் பண்ணாதீங்க, கசப்பாயிடும். ஸோ இப்போ நான் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிடுறேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆன பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ நான் 1 கிலோ மட்டனுக்கு நான் சமைக்கிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்து நின்றுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் 2 வெங்காயத்தை துருவி வச்சுருக்கேன். இது பேஸ்ட் இல்லை, இது துருவி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயத்தை. இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். 2 பெரிய வெங்காயத்தை நான் துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் துருவி வச்சு போட்டால் கொழும்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 2 பெரிய வெங்காயத்தை துருவி வச்சுக்கிறேன். இது எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஸ் சிம்மில் வச்சுக்கின்னு ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா ஆயிலில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே போகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துக்கிறேன். இதுவும் சும்மா ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. மட்டன் நல்லா மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
மட்டனை நல்லா வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்கள். மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த வெங்காயத்திலேயே நல்லா வந்து ஃப்ரை ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அது நல்லா இந்த எண்ணெய் உப்பு மஞ்சத்தூள்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கறி பாருங்கள் நல்லா வந்து அந்த கலரே ஃபுல்லாக மாறி நல்லா வெந்த மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துட்டு இந்த கறி வந்து ப்ராப்பராக வெந்திருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஹோம்மேட் மசாலா நான் வீட்டில் ரெடி பண்ண பாருங்கள். காலையில் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மசாலாவில் வந்து 2 ஸ்பூனு மசாலா நான் வந்து இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மசாலாவை போட்டு நல்லா ஒரு 2 செகண்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே பைண்ட் ஆகட்டும். இந்த மசாலா போட்ட பிறகு ஒரு பேஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன் ரெடி பண்ணுறதுக்கு. தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி. ஸோ இந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் இப்போது சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு பேஸ்ட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இந்த மசாலாவில் போட்ட பிறகு எல்லாமே ப்ராப்பராக ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெறும் வரமிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச வரமிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்ட பிறகு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டால் கருவேப்பிலை வந்து பொரிஞ்சு ஒரு மாதிரி அது சாப்பிட்றதுக்கு இது இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இப்போ போட்டிங்கன்னா கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். அதனால நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் மட்டன் இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும்.
இப்போ கறி மசாலா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிருக்கு பாருங்கள், எண்ணெய் கூட பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணும் அவ்வளோ நீங்கள் வாட்டர் வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பவுலில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து மசாலாலாம் அரைச்சி அந்த ஜாரில் வந்து கழுவின தண்ணி தான் இது. ஸோ இது வந்து சேர்த்துக்க போகிறேன். எனக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எனக்கு இது போதும். உங்களுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ மட்டன் கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க. இப்போ சூடாக சாதம் போட்டு சாப்பிடணும், அவ்வளோதான்.